கரெக்டாக ஒரு 7:30 இருக்கும். ஐயம்பாளையத்துலேருந்து இறங்குறோம். கொஞ்சம் நாளாக மழை வேற விடாமல் வந்துட்டு இருக்கு. இந்த டயத்துலேயே வீட்டுக்கு வரது ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுது திருச்சியிலேருந்து இங்கே வரதுக்கு. அவர்கிட்ட போயிருந்த கடையில் தவா ஃப்ரைல போட்ட மீனை சூடாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. மழை வேற லைட்டாக வெளியில் தூருது. தலையெல்லாம் தோட்டிக்கிட்டு உள்ள வந்து ஸ்பாட்டை போட்டு நின்னாச்சு ஒரு வழியாக. எதுக்கானா ஏன்னா அந்த குளிருக்கு தான் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டு போய் அவனை நாளைக்கு லீவ் தானே போயிட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு மீனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சிட்டிங்காக மீனெல்லாம் வச்சுட்டு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண ஒன்று ஆரம்பிச்சோம்னா அந்த மீன் இருக்க கலருக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சோம்னா வெளியில் வேற மழை வர மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக பிடிச்சிருச்சுன்னா போகிறப்ப சிக்கலாகி போயிடும். குளிரில் நினைச்சிட்டு போகணும். ஏன்னா வீட்டுக்கு 6 மணிக்கு வேலை முடியுதுன்னா வீட்டுக்கு வரது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுது. வண்டியெல்லாம் போனோம்னா அரை மணி நேரத்தில் வந்துடுதான். ஆனால் 2 மணி நேரங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. சார் அதனால் இன்னைக்கு இப்போ சீக்கிரமாக போயிருக்கணும். பட் ஆனால் நாளைக்கு லீவுங்கிறதுனால இன்னைக்கு ஜாலியாக ஓட்டிட்டு கொஞ்சம் லேட்டாகவே போகலாம். இப்போ என்ன ஆயிர போகுது, நாளைக்கு வீட்டில் நல்லா தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு மீனை சாப்பிட்டோம். சரியான டேஸ்ட்டு. தவா ஃப்ரைல போட்ட மீன் வேறு அது செம்மையாக எண்ணெய் இல்லாமல் இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு முடக்கு தண்ணியை போட்டுட்டு கமகமன்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம்னா மழை வர மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக என்ன பாயிண்ட்னா மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் மீனை சாப்பிட்டோம். அருமையான சுவையில் இருந்தது. வேறு எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.